அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு பாயிலிங் பாட் ரெசிபீஸ். நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சுவையான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. வழக்கமாக செய்கிற இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டிஷ் பண்ணுறதுக்கு டைம் அதிகமாக எடுக்காது, பொருளும் கம்மியான பொருள் தான். இப்போ வாங்க இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு குக்கரில் 3 உருளைக்கிழங்கு, அது கூடவே கொஞ்சமாக கல்லுப்பு, மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு 3லேருந்து 4 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒரு கிரேட்டரில் நல்லா துருவி எடுத்துக்கலாம். நீங்கள் கைகளாலேயோ இல்லை மேஷராலேயோ மேஷ் பண்ணியும் எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இந்த 3 உருளைக்கிழங்குமே துருவி எடுத்துக்கலாம். நல்லா பூவாக துருவி எடுத்துக்கோங்க, கட்டிகள் இல்லாமல். இப்போ 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது ஒரு 3/4 கப் அளவுக்கு இருக்கும். அது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அதையுமே நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அது கூடவே 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். அது இல்லை, அதுவும் வேணாம் குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா சில்லி ஃப்ளேக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி கைகளால் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு பால்ஸ் ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா கையில் எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும், நம்ம ஈஸியாக தட்டுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த மாதிரி பால்ஸ் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடை தட்டும் இல்லையா, அந்த மாதிரி கையில் வச்சுட்டு உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு மீடியம் சைஸில் ஷேப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு சீக்கிரமாக நல்லா வெந்து கிடைக்கும். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு அப்புறமா பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா அலசி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 4 பீஸ் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒவ்வொன்றாவும் பொரிச்சு எடுக்கலாம், இல்லை 2, 3 அப்படி பொரிச்சு எடுத்துக்கலாம். சேர்த்துட்டு எண்ணெய் எல்லாத்துக்கும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஷேக் பண்ணிங்கன்னா நல்லா எல்லா பக்கமும் பரவி வரும். ஒரு 2 நிமிஷம் அப்புறமா திருப்பி போடுங்க. நல்லா வெந்திருக்கும். இது வெளியில் கிறிஸ்பியாக உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக சூப்பராக இருக்கும். இந்த டிஃபன் ஸ்டவ்வை கண்டிப்பாக லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டிடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா வெளியில் ஒரு மாதிரி கருகிடும், வேகாது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு சுட்டி எடுக்கலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இடையிடையே 2 பக்கமும் திருப்பி விட்டு சைட்லலாம் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக கிறிஸ்பியாக நமக்கு கிடச்சிடுச்சு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தா இந்தளவுக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். அதுக்காக தான் இந்த கிளிப்புமே நான் காட்டியிருக்கேன். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லாத்தையுமே பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு சூப்பரான உருளைக்கிழங்கு வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் ஸ்நாக்ஸாக கூட கொடுக்கலாம். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. இது அப்படியேவும் சாப்பிட்லாம், இல்லைன்னா டொமேட்டோ கெச்சப் வச்சு கூட சாப்பிட்லாம், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம சேனலில் ஏற்கனவே பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கோம், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.